ஓம் டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதி நமஸ்துதி. முதல்ல பிரம்மியை பார்த்தோம். ரெண்டாவது நாராயணமூர்த்தி உற்பத்தி பண்ண வைணவி பாருங்க, இதுதான் வைணவி கன்னி. இது சிவபெருமானு இந்த அன்னமார்களை உண்டாக்குறாரு பாருங்க. இது அன்னமாரு ஏன்னா பூமியில கால் பற்றக்கூடாதுன்னு இந்த அன்னமாருங்க இதில் வைணவி. இவ ரெண்டாவது கருவில் உருவாகி ஆகாய சூரிய தன்னத்திலே உருவாகி வைணவி உருவாகிறா. வைணவியே தாயே வைணவியே நாராயணின் அவதாரமா நமகா லட்சுமியே வைணவியே வைணவியே ஆகாய தாமரையில் அவதரிதாயே ஆகாய தாமரையில் அவதரிதாயே கன்னியாய் உருவெடுத்தாயே அண்டசரா சரமு நீயே வைணவியே வைணவியே அண்டசரா சரமு நீயே வைணவியே 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 சண்டையென்னும் சூரனையும் முண்டாயென்னும் சூரனையும் வதம் செய்யவே அவதரிதாயே சண்டையென்னும் சூரனையும் முண்டாயென்னும் சூரனையும் வதம் செய்யவே அவதரிதாயே ஆகாய கன்னியே சப்த கன்னியே நாராயணின் மனைவியே கருவில்லா உருவானாயே கருவில்லா உருவானா ஆயே வைணவியே வைணவியே நாராயணி நீயே. இரண்டாவது கன்னியாக நாராயணனுடைய அவதாரத்திலே அவதரித்த ஸ்ரீ வைணஸ்வி. இந்த வைணஸ்வி இரண்டாவது கன்னியாக ஆகாயத்தில் தோன்றி எழுந்து நிற்கிறா. அடுத்த கன்னி யார் வரான்னு பார்ப்போம். ஓம் டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே நமஸ்துதே.